தான் வந்து ஒரு புகழ் பெறணும், ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்குறான், ஃபேஸ்புக் பார்க்குறான், ஒரு தலைவன் ஆகணும் அப்படின்ற அடிப்படையிலும், ஒரு போதை, இந்த தலைமை போதை இந்த அடிப்படையிலயும் போன மாதிரி தான் தெரியுது. ஜாதிய போதை அப்படின்றது வந்து தவறு. ஏன்னா இது வந்து மத்த அங்க இருக்கக்கூடிய எல்லா தேவர் சமூக மக்களும் அவங்களோட இணக்கமா தான் பழகிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பசங்க செஞ்சதுனால இப்ப வந்து தேவர் சமூகத்துக்கு, ஒட்டுமொத்த தேவர் சமூகத்துக்கு ஒரு பெரிய தலைகுனிவு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் உண்மை. இந்த தேவர் சமூகத்துல யாரும் வந்து ஆதரிக்கல சார். யாரும் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணல. அதனால இந்த ஜாதி மதம்னு சொல்றது வந்து தவறு. இவனுக்கு போய் கிறுக்குத்தனமா பண்ணதுக்கு தேவர் சமூகம் எந்த அளவுக்கு வந்து பொறுப்பாக சார். இந்த பசங்க எல்லாமே ரொம்ப சின்ன பசங்க சார். இது என்ன, இதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த பெருந்தெரு பிரச்சனை நடந்தது இல்ல சார். ஏற்கனவே வந்து ஒரு மாணவரை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதுல 2 பேரு இப்ப இந்த கேஸ்ல இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி எஸ்பியா இருந்தாரு பாத்தீங்களா, சிலம்பரசன் சார். அவர் இருக்கும்போது என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த மாணவருக்கு வந்து சரியா வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ணல. இவங்க மேல பொய் வழக்கு போட்டுட்டே இருந்தாங்க. அதே போல ஊருக்கு இருக்க விடுறது இல்ல. அப்ப ஒரு ஸ்டேட்ல என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாம் கேதர் ஆகி வெளியூர் போறான் சார். வெளியூர் போய் கும்பலா வந்து அசம்பிள் ஆகுறான் சார். நமக்கு வாழவே வழி இல்லை அப்படின்ற சூழ்நிலையில வந்து நம்ம உள்ளே இருந்தான்னா வெளியே இருந்தான்ற ஒரு சூழ்நிலையில தான் அந்த நோக்கமே இல்லாம பண்ணியிருக்கா சார். தான் பெரிய ஆள் ஆகணும், இந்த இன்ஸ்டாகிராம் பாக்குறது, பேஸ்புக் பாக்குறது பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வந்து பரபரப்பா பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்கான் சார். இதன் பின்னணியை வந்து போலீசார் வந்து கண்டிப்பா நியாயமான முறையில விசாரித்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். இதுக்கு வந்து சாமித்தோட கொலைக்காக பதில் சொல்றது வந்து தவறு. ஏன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்களும், அவங்க ரிலேட்டிவ்ஸ், அந்த ஊர்ல உள்ளவங்களும் யாருமே அக்யூஸ்டா சம்மந்தப்படலையே. வேற ஊர்ல இருந்து வந்து பண்ணியிருக்கான். அப்ப அவன் எதுக்கு பண்ணான்றதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை போலீஸ்க்கு இருக்கு. எதுக்காக சார் மஞ்சங்குளத்தையும் சாமித்துறை மர்டரையும் இதுல வந்து பகையா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க? இப்ப இப்படி கொண்டு வந்தாங்கன்னா தேவையில்லாம மீண்டும் மஞ்சங்குளத்துக்கும் பெரும்பெருத்துக்கும் பகைதான் உருவாகும். தென் மாவட்டத்துல மட்டும் இல்ல சார், தமிழகத்துல நடக்கக்கூடிய அத்தனை ஜாதி மோதலுக்கு பின்னாடியே திராவிடம் தான் சார் இருக்கும். ஏன் அப்படின்னா, நாங்க சேர்ந்திருந்தா இவங்க வந்து கண்டிப்பா வந்து ஆட்சிக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்ற தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருப்போம். அதனால இதுல பிரிச்சு வைக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. அதைதான் அவங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எந்த சண்டை சச்சரவும் இல்லாம இருந்தது. எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை பாருங்க. ஒரு ஊர்ல வந்து முத்துராமலிங்க இந்த ஒரு படத்து மேல வந்து பெட்ரோல் குண்டு போட்டிருக்காங்க. இப்ப வந்து இந்த பிரச்சனை. அப்ப ஏன் எலெக்ஷன் நேரத்துல இதை கொண்டு வர்றாங்க? ஒவ்வொரு சாதியும் பிரிஞ்சு நிக்கணும்னு நினைக்கிறாங்களா? ரேல்வன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் நேதாஜி சுபாஷ் சேனை கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் வழக்கறிஞர் திரு மகாராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திருநெல்வேலி நாங்குநேரி பக்கத்துல பெரும்பத்து ஊர்ல பாத்தீங்கன்னா கண்ணில் பட்ட எல்லாருமே வெட்டி சாய்ச்சிருக்கு ஒரு மர்ம கும்பல். இது வந்து இந்த தாக்குதலுக்கு பின்னணி என்ன சொல்லப்படுதுன்னா சாதிய மோதல் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. நீங்க பக்கத்துல இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது சார் இது என்ன பின்னணியில இந்த சம்பவம் வந்து நடந்தேறி இருக்கு? சார், இந்த சம்பவத்தோட பின்னணி பாத்தீங்கன்னா, இதை செஞ்சவங்க எல்லாருமே வந்து 19 வயது 20 வயது இளைஞர்கள் தான். இந்த ஜாதிய பின்னணி அப்படின்னு சொல்றது வந்து தவறு தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுல வந்து அவங்க அந்த வெட்ட போனாங்க பாத்தீங்களா, அது அந்த சிசிடிவி எல்லாமே இருக்குன்றாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப சின்ன பசங்க அப்படின்றதோட அவங்களுக்கு பெருசா ஒன்றும் ஒரு ஜாதி மதம் இருந்த மாதிரி தெரியல. இது வந்து போதை அடிப்படையிலையும், தான் வந்து ஒரு புகழ் பெறணும், ஒரு இன்ஸ்டாகிராம் பாக்குறான், ஃபேஸ்புக் பாக்குறான், ஒரு தலைவன் ஆகணும் அப்படின்ற அடிப்படையிலையும், ஒரு போதை, இந்த தலைமை போதை இந்த அடிப்படையிலயும் போன மாதிரிதான் தெரியுது. ஜாதிய போதை அப்படின்றது வந்து தவறு. ஏன்னா இது வந்து மத்த அங்க இருக்கக்கூடிய எல்லா தேவர் சமூக மக்களும் அவங்களோட இணக்கமா தான் பழகிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பசங்க செஞ்சதுனால இப்ப வந்து தேவர் சமூகத்துக்கு, ஒட்டுமொத்த தேவர் சமூகத்துக்கு ஒரு பெரிய தலைகுனிவு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு தான் உண்மை. இந்த தேவர் சமூகத்துல யாரும் வந்து ஆதரிக்கல சார். யாரும் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணல. அதனால இந்த ஜாதி மதம்னு சொல்றது வந்து தவறு. இவனுக்கு போய் கிறுக்குத்தனமா பண்ணதுக்கு தேவர் சமூகம் எந்த அளவுக்கு வந்து பொறுப்பாக? ஏன்னா இது பெரும்பத்து மஞ்சக்குளம் இந்த 2 கிராமத்துக்கு இடையிலே ஏதாவது ஒரு தீராத பகை ஏதாவது இருக்கா சார்? சார், 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகை இருந்தது சார். மாத்தி மாத்தி குரல்லாம் விழுந்துருக்கு சார் இங்க. ஆனா இப்ப வந்து சமீபத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. சாமித்தோட மர்டர் நடக்கும்போது பெரும்பத்துல உள்ள ஒரு சில பேரை வந்து அதுல வந்து இவங்க வந்து சேர்க்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. ஆனா அவங்களை வந்து சேர்க்கல. இருந்தாலும் அந்த ஒரு ரூமர் ஓடிட்டே இருந்தது.
இருந்தா கூட வந்து பெருங்குளத்துல இருக்கிறவங்களும் மஞ்சங்குளத்துல இருக்கிறவங்களும் இணக்கமா தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப சமீப காலமா அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வெட்டைய நபர்கள் பார்த்தீங்கன்னா, தீபக் ராஜா பாண்டியன் கொலை வழக்குல A1 இருக்கிற நவீன் குமார். அந்த நவீன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்காங்க. இதுல நவீனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? அவங்க அதுல ஒரு சில பேர் வந்து நவீன் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், நவீனோட சொந்த ஊருக்கு பாத்தீங்களா, அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்தவர்களான தவிர நவீன் எனக்கு தெரிஞ்சு அவங்க நேரடியா பார்த்திருப்பாங்களான்னு கூட தெரியல. நவீன் வாழ்க அப்படின்னு சொல்றதுதான் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட சொன்ன மாதிரி இருக்கு. நவீன்றவரு ஏற்கனவே வேற கேஸ்ல மாட்டி ஒரு தலைமறைவா இருந்துட்டு இருக்காரு. அவருக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறது வந்து வாய்ப்பு இல்லை. இல்ல அப்படி எதனால சொல்றேன், நவீன சிக்க வைக்கணும்னா என்ன காரணத்துக்காக, இல்ல யார் இதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கா சார்? சார், நவீன் பிரச்சனையை பொறுத்தளவுல அவங்களுக்குள்ள ஆதிக்க போட்டி இருக்கிறதா சொல்றாங்க. அந்த தீபக் பாண்டியன் இஷ்யூக்கு பின்னாடியே அவங்களுக்குள்ளே ஒரு குரூப் உருவாகி நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை வேற யார் தூண்டுதல் இவங்க நவீன் வாழ்கன்னு சொல்லி அவரை சிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் சார். ஆனா நவீனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க ரொம்ப சின்ன பசங்க சார். இவங்க தீபக் ராஜா இஷ்யூ நடக்கும் போதுதான் இவங்க நிறைய பேர் மைனரா தான் இருந்திருப்பாங்க. இந்த மர்ம கும்பல் இந்த வெறியாட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு சார்? எதனால இப்படி அவங்க பண்றாங்க? சார், இந்த பசங்க எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்க சார். இது என்ன இதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த பெருந்தெரு பிரச்சனை நடந்தது இல்ல சார். ஏற்கனவே வந்து ஒரு மாணவரை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதுல 2 பேரு இப்ப இந்த கேஸ்ல இருக்கிறாங்க. இவங்க இவங்க எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி எஸ்பியா இருந்தாரு பாத்தீங்களா, சிலம்பரசன் சார். அவர் இருக்கும்போது என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த மாணவர்கள் வந்து சரியா வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ணல. இவங்க மேல பொய் வழக்கு மேல பொய் வழக்கு போட்டுட்டே இருந்தாங்க. அதே போல ஊர்லயும் இருக்க விடுறது இல்ல. அப்ப ஒரு ஸ்டேட்ல என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாம் கேதர் ஆகி வெளியூர் போறான் சார். வெளியூர் போய் கும்பலா வந்து அசம்பிள் ஆகுறான் சார். நமக்கு வாழவே வழி இல்லை அப்படின்ற சூழ்நிலையில வந்து நம்ம உள்ளே இருந்தான்னா வெளியே இருந்தான்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்க மாதிரி நான் நினைக்கிறேன் சார். இதுக்கு காரணம் காவல்துறையோட வந்து மிக மிக ஒரு தவறான நடவடிக்கை. இங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை பொறுத்தளவுல யாராவது ஒரு சம்பவத்துல ஈடுபட்டாங்கன்னா அவங்க முதல் சம்பவமா இருந்தா கூட அவங்கள திருத்தணும், அவங்கள வாழ வைக்கணுன்ற எண்ணம்லாம் இருக்காது. ஒட்டு மொத்தமா அவங்கள அக்யூஸ்ட்னு முத்திர குத்தி அவங்க மேல பொய் வழக்கு போட்டு அவங்களை ஊரை விட்டே விரட்டிடுவாங்க. அவன் வந்து ஏற்கனவே அக்யூஸ்டா இருந்திருக்கான். ஒரு கொலை கேஸ்ல மாட்டிட்டான்னு வைங்க. அவன் எப்படி சார் வந்து இன்னொரு இடத்துல போய் பொழைக்க முடியும்? ஒரு லேபராவோ இது ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு ஆபத்து இருக்கும். அவனால வந்து வெளியே வர முடியாது. உள்ளூர்ல மட்டும்தான் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவனை விரட்டிக்கிட்டே இருந்தா அவன் என்ன செய்வான்னா இந்த மாதிரி அக்யூஸ்ட் எல்லாம் வெளியில போய் கேதர் ஆவான். ஒரு ஸ்டேஜ்ல வெளியில இருக்கவனையும் பிடிக்கும் போது வாழவே வழி இல்ல, நம்ம வேற வழி இல்ல, உள்ளேயே போயிட்டு நினைக்கும் போது ஏதாவது இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்றான் சார். அதோட தொடர்ச்சி தான் இதுவா இருக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய எஸ்பி வந்து பிரசன்னகுமார் சார் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து இந்த பொய் வழக்குலாம் அதிகமா போடுறது இல்ல. இருந்தாலும் கூட பழைய எஸ்பி விரட்டி விட்டார்ல, எல்லாத்தையும் வெளியே போங்க அங்க போங்கன்னு சொன்னார்ல. அப்ப இப்ப வரக்கூடிய எஸ்பியும் என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா அந்த அக்யூஸ் எல்லாம் வெளியே விரட்ட வேண்டியதா இருக்கு. அப்பதான் குற்றச்சம்பவம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு சார் இதை வந்து வெளியில விரட்டி விட்டு இந்த குற்றச்சம்பவங்களை தடுக்க முடியும்? அவன் வரமாட்டானா சார்? ஒரு நாள்ல ஒரு நாள் போலீஸை மீறி வரதான் செய்வான். இந்த பசங்க எல்லாருமே வந்து பாம்பேல இருந்ததா அவங்க வீட்டுல உள்ளவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பாம்பேல இருந்ததா சொல்லிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா பாம்பேல இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கல்லே சுத்திட்டு இருந்திருக்கானுங்க சார். லோக்கல்லே சுத்திட்டு தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கானுங்க. இது வந்து மிக மிக கொடுமையான சம்பவம், காட்டு மிராண்டித்தனமான சம்பவம். தேவர் சமூகம் வந்து இந்த சம்பவத்தை வந்து வன்மையா வந்து கண்டிக்கிறது. இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் சார். அதுல வந்து இருவேறு கருத்து இருக்கும். கண்ணில் பட்டவர்கள்லாம் வெட்டியிருக்காங்க. என்ன மோட்டிவ்க்காக அவங்களெல்லாம் வெட்ட என்ன காரணமா இருக்கும் சார்? சார், பிரச்சனையே வந்து அவங்க வந்து சொல்ற மோட்டிவ் பாத்தீங்கன்னா போலீஸ் சொல்றது சாமித்துறை கொலைக்காக இவங்க பதிலுக்கு செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. சாமித்துறையோட பேரண்ட்ஸ் இருக்காங்க சார். அவங்களுக்கு இதுல என்னன்னே தெரியல. அதே போல மஞ்சகுளம் ஊர்ல சாமித்துறைக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் நிறைய இருக்காங்க. அவங்க இதை செய்யல. இந்த செஞ்சவங்க எல்லாருமே வேற ஊரை சேர்ந்த பசங்க. சாமித்துறைக்கு வந்து அவங்க உறவு கிடையாது. அப்ப இவன் போய் செய்யலாம் அப்படின்னு சொன்னா சாமித்துறை கொலைக்காக பதிலுக்கு செஞ்சேன்னு சொல்றதே இது தவறு. முதல்ல மஞ்சங்குளத்துல உள்ளவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத போது மஞ்சங்குளத்தை இழுத்து பேசுறதும் தவறு. ஒருத்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல போட்டிருக்காரு, மஞ்சங்குளம் ஊரை வந்து கொடியங்குளம் மாதிரி வந்து அழிச்சிடணும் அப்படின்னு போட்டிருக்காரு. அது வந்து தவறான விஷயம். ஏன்னா வந்து இவங்க பண்ணிட்டு போனதுக்கு எந்த தப்புமே செய்யாத மஞ்சங்குளத்தை வந்து எல்லாருமே வந்து திட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. அதுபோக ஒட்டுமொத்த தேவர் சமூகத்தையும் வந்து ரொம்ப மோசமா திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறது.
இது நோக்கமே இல்லாம பண்ணியிருக்காரு சார். தான் பெரிய ஆள் ஆகணும், இந்த இன்ஸ்டாகிராம் பாக்குறது, ஃபேஸ்புக் பாக்குறது பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வந்து பரபரப்பா பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்காரு சார். இதன் பின்னணியை வந்து போலீசார் வந்து கண்டிப்பா நியாயமான முறையில விசாரித்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். இதுக்கு வந்து சாமித்தோட கொலைக்காக பதில் சொல்றது வந்து தவறு. ஏன்னா அவங்க வீட்டுல உள்ளவங்களும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த ஊர்ல உள்ளவங்களும் யாருமே அக்யூஸ்டா சம்மந்தப்படலையே. வேற ஊர்ல இருந்து வந்து பண்ணியிருக்கான். அப்ப அவன் எதுக்கு பண்ணான்றதை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை போலீஸ்க்கு இருக்கு. எதுக்காக சார் மஞ்சங்குளத்தையும் சாமித்தோட மர்டரையும் இதுல வந்து பகையா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க? இப்ப இப்படி கொண்டு வந்தாங்கன்னா தேவையில்லாம மீண்டும் மஞ்சங்குளத்துக்கும் பெரும்பத்துக்கும் பகைதான் உருவாகும். இல்ல சம்மந்தமே இல்லாம ஒரு நார்த் இந்தியனையும் வெட்டி கொண்டிருக்காங்க. பார்க்கும்போது நார்த் இந்தியன் ஒரு அடையாளம் தெரிஞ்சிருக்கலாம் சார். தமிழ்நாட்டு பசங்களுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும். ஆனா அதை கூட மீறி ஒருத்தனை வெட்டியிருக்காங்க. சார் இங்க அவங்க எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிருக்குன்னா, அந்த பெரும்பத்து ஊரை சேர்ந்தவர்கள் அங்க வந்து இருக்கக்கூடியது வந்து நாடார் சமூக மக்கள். நாடார் சமூக மக்களை நோக்கி வந்து கிடைச்சவங்கள வெட்டணும்னு போயிருக்கணும். அந்த ஊர்ல உள்ள தலையில வெட்டினதுனால அங்க இருக்கவங்க எல்லாருமே நாடார் நினைச்சு வெட்டி இருந்திருக்கணும் சார். நல்ல வேளையா பாத்தீங்கன்னா அதுல வந்து நாடார் சமூக மக்களுக்கு வந்து 4 பேருக்கு வெட்டு விழுந்திருக்கு. ஆனா அவங்க யாரும் வந்து இறந்து போகல. அதே சமயத்துல வந்து ஒரு நார்த் இந்தியன் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அந்த கடையில இருந்ததுனால அவரே நாடார் நினைச்சு வெட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தரும் இருக்காரு சார். இன்னொருத்தர் வந்து பட்டியல் சமூக மக்கள். அவர் வந்து வாய் பேச முடியாத ஊமை சார். பாவம் சார். இந்த இந்த பாவம்லாம் வந்து வெட்டினவனை வந்து சும்மா விடாது சார். அதையும் பண்ணியிருக்கானுங்க. இது வந்து மிக மிக கொடூரமான செயல், காட்டு மிராண்டித்தனமான செயல். சட்டம் வந்து கடுமையாக சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை இதை வந்து மெத்தன போக்கு காட்டக்கூடாது. இந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரம் கடந்து தான் இந்த 7 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க சார்? சார் அவன் வந்து மூவிங்லயே இருக்கானா சார்? பைக்ல வரானா சார்? வெட்டிட்டு பைக் எடுத்துட்டு போயிடுறான். போலீசார் வந்து ஒவ்வொரு கேமராவா செக் பண்ணும்போது அது அந்த கேமரா வந்து குற்றாலம் வரைக்கும் போறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேப்பர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா குற்றாலம் போய் தூத்துக்குடி வந்து மறுபடியும் சீவலப்பேரி ரோட்ல வரும்போது கைது பண்ண மாதிரி வந்து தகவல் சொல்றாங்க. அவன் நிக்கவே இல்லை எங்கேயுமே. போலீசார் வந்து அவனை சேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க கேமரா மூலமா. அதனால வந்து இவங்க சீக்கிரமா கைது பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா சம்பவம் முதல் நாள் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு நடந்திருக்கு. நைட்டு ஃபுல்லா அவன் டிராவல்லே இருக்கான். அடுத்த நாள் வந்து ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் கைது பண்ணதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்துல கைது பண்ணியிருக்காங்க. அப்படின்னா போலீசாரோட நடவடிக்கை வந்து இதுல ஒன்றும் குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். 13 தனிப்பட போட்டிருந்திருக்காங்க. எஸ்பி வந்து கரெக்டான நடவடிக்கை தான் எடுத்திருக்காரு. பொய்யா யாரையும் வழக்குல சேர்க்கல. அது அந்த வழக்குல ஒரு ஆறுதலான விஷயம் அதுதான். யாரையும் வந்து பொய்யா வழக்குல சேர்க்கல. அதனால போலீசார் வந்து சீக்கிரமா பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டிலே ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல சார். அவன் ஒரு இடத்துலயும் தங்கல, மூவிங்லயும் இருக்கிறான். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல தான் இது போல சம்பவங்கள்லாம் அடிக்கடி நடைபெறுது இந்த இளைஞர்கள் மத்தியில. ஸோ இந்த 2 சமூகத்து இடையே என்ன மாதிரியான சூழல் அங்க நிலவுது சார் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு? இந்த சம்பவத்துக்கு பிறகும் கூட 2 பேரும் நட்பா தான் சார் இருக்காங்க. சும்மா சோசியல் மீடியால வேணா யாராவது விளம்பரத்துக்கு ஏதாவது போடலாம். மத்தபடி வந்து இந்த பகையில் பெரிய ஏன்னா இது வந்து ஒரு ரிவெஞ்ச் மர்டராவே தெரியல. ஒரு இது இது ஏதோ சாமித்துறை மர்டருக்கு இவங்க ரிவெஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்றாங்களா? அத வந்து அந்த சமூகமே ஏத்துக்கிடல. ஏன்னா இவனுக்கும் சாமித்துறைக்கும் தொடர்பே இல்ல. இவன் ரேண்டமா வெட்டிட்டு போயிருக்கான். இதுக்கு தேவர் சமூகம் வந்து பொறுப்பாகாது. தேவர் சமூகம் வந்து இதை வன்மையா வந்து கண்டிக்கிறது சார். அதனால வந்து பெரிய லெவல்ல என்னன்னா ஜாதி பிரச்சனை எல்லாம் வந்த மாதிரி இல்ல. எல்லாரும் எப்பயும் போல பேசிட்டு இருக்கோம். சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது அனைத்து சமூக மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது தேவர் சமூகமும் அதைத்தான் எதிர்பார்க்குது. அது ஒண்ணும் தேவர் சமூகம் வந்து அதுல வந்து அவங்களுக்கு வெட்டினவங்களுக்கு ஆதரவெல்லாம் யாரும் வந்து இது பண்ணாங்க சார். தென் மாவட்டங்களில் இது போன்ற இளைஞர்களை ஜாதிய ரீதியில் இருக்கிற சில அமைப்புகள் தான் தவறா வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அப்படிதான் நடக்குதா சார்? சார் சமூக அமைப்புகளை பொறுத்தவரை அவங்களுடைய வேலையை வந்து சொந்த சமூகம் வந்து பாதிக்கப்படும் போது உதவி பண்றதுதான். யாராவது பொய் வழக்குல மாட்டினாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உதவி பண்ணதான் செய்வான். அவர் வந்து அக்யூஸ்டா நல்லவரா கெட்டவரான்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதுதான் சமூக அமைப்புகளோட வேலை. ஆனா அவங்க அந்த இப்போ ஒருத்தரை காப்பாத்தணும்னு வைங்க. ஒரு நாள் ஒரு அக்யூஸ்ட் இருக்காரு, பொய் வழக்கு போடுறாங்க, அவருக்காக சப்போர்ட் பண்றோம் காப்பாத்துறோம்னா அவர் அதுக்கடுத்தது செய்யறாருன்னா அதுக்கு சமூக அமைப்புகள் காரணமாக முடியாது. இப்ப நாங்கெல்லாம் நிறைய பேர் குரல் கொடுக்குறோம். ஆனா நாங்க யாரையும் நேர்ல கூட பார்த்தது கிடையாது. அதே வேளையில தப்பு அப்படின்னா உண்மையான சம்பவம் தப்புன்னா கண்டிப்பா தட்டி கேட்கதான் செய்வோம். அதனால சமூக அமைப்புகள் அப்படின்ற ஒரு விஷயத்த பொறுத்தளவுல வந்து எல்லாரும் அவங்களுக்கான நல்ல விஷயங்களை செஞ்சுட்டே இருக்காங்க. 1-2 பேர் தான் ஜாதி ரீதியா வந்து எப்படியாவது தான் வளர்ச்சி பெறணும் அல்லது வந்து சுய லாபத்திற்காக பணம் சம்பாதிப்பதற்காக ஜாதி ரீதியா தூண்டி விடுறாங்க சார். அந்த மாதிரி அமைப்புகளை வந்து காவல்துறை வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்து ஒடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உங்க சார்பா நீங்க ஏதாவது நிவாரணம் கொடுக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா நாங்க அப்படிதான் சார் யோசிச்சுட்டு இருக்கோம்.
இந்த 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 சம்பவம் வந்து ரொம்ப கொடூரமான சம்பவம். இதுல வந்து வாய் பேச முடியாத ஒரு நபர் வந்து இறந்து போனாரு. அவர் வந்து எந்த பாவமும் அறிஞ்சிருக்க மாட்டார். நார்த் இந்தியன். நார்த் இந்தியனுக்குலாம் அவருக்கு இங்க என்ன நடக்கும்னு கூட தெரியாது. அப்பாவி மக்கள் வந்து டீ கடையில இந்த டீ குடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து காயப்பட்டிருக்காங்க. இதை ஏத்துக்கிட முடியாது சார். அதனால வந்து யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போடும் சார். எங்க அமைப்பு சார்பாக எல்லாருக்கும் எங்களால முடிஞ்ச நிவாரணத்தை கொடுக்கறதுக்கு நாங்க தயாராகிட்டு இருக்கோம். அதே போல ஒட்டுமொத்த தேவர் சமூகமும் இந்த சம்பவத்தை வந்து வன்மையாக கண்டிக்கிறது. இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க மேல காவல்துறை எடுக்கும் எந்த நடவடிக்கையிலும் நாங்க அமைப்பு ரீதியா யாரும் தலையிட மாட்டோம். முக்கியமா எங்க அமைப்பு தலையிடாது சார். நீங்க கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை பாதிப்பட்ட மக்கள் ஏத்துப்பாங்களா சார்? அதெல்லாம் உங்களையும் எங்களுக்கு தெரியல இல்ல சார். உங்களையும் அந்த குறிப்பிட்ட ஜாதியினர் அடையாளம் தானே பார்ப்பாங்க. வாய்ப்பு இருக்கு சார். ஆனா வந்து அதுக்காக வந்து எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சார். இப்ப எங்களெல்லாம் பொறுத்தளவுல இது தவறு, அவ்வளவுதான். இந்த தவறுக்கு நாங்க பிராயச்சித்தம் தேட விரும்புறோம். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒட்டுமொத்த தேவர் சமூகத்தை யாரும் வந்து குறை சொல்லாதீங்க. அப்படி யாரும் வந்து குறை சொல்ற அளவுக்கு நாங்க யாரும் இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல. வேணும்னா எங்க மன்னிப்பை நாங்க கேட்டுக்கிறோம். மத்தபடி வந்து இந்த விஷயத்துக்கு தேவர் சமூகத்துக்கு எந்த தொடர்பும் இல்ல. இந்த விஷயத்துக்கும் மஞ்சங்குளத்துக்கும் எந்த தொடர்பும் இல்ல. இந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எங்களாலான உதவிகளை செய்வதற்கு தயாரா இருக்கோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்பட்டிருக்கு சார். அந்த ஊர்ல 6 பங்கு நாட்டார்னு சொல்லுவோம் ஆரூர். அதுல ஒருத்தர் தான் ரத்தம் கொடுத்திருக்காரு. ஆக ரத்தம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். சும்மா தேவையில்லாம திராவிட கட்சிகள் வந்து ஜாதி ரீதியா நம்மளை பிரிச்சு வச்சிருக்கான். மத்தபடி எல்லாருக்கும் பிளட் ஒண்ணுதான். இன்னைக்கு ரத்தம் கொடுத்தது வந்து ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் ரத்தம் கொடுத்திருக்காரு. ஒருத்தருக்கு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற நெல்சன் அப்படின்றவருக்கு ரத்தம் கொடுத்திருக்காரு. அதனால இன்னும் ரத்தம் மட்டும் இல்ல சார். என்ன கேட்டாலும் கொடுக்க ரெடியா இருக்கோம் சார். எவனா சின்ன பயிர்கள் செஞ்சதுக்கு தேவர் சமூகம் வந்து பொறுப்பாகாது சார். சார், தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த மோதல்களுக்கெல்லாம் திராவிட கட்சி தான் காரணமா? இப்ப திராவிட கட்சி தான் எங்களை பிரிச்சு வச்சிருக்கு ஜாதி ரீதியாகன்னு சொல்றீங்க. அதுதான் உண்மையாங்க? தென் மாவட்டத்துல மட்டும் இல்ல சார். தமிழகத்துல நடக்கக்கூடிய அத்தனை ஜாதி மோதலுக்கு பின்னாடியும் திராவிடம் தான் சார் இருக்கும். ஏன் அப்படின்னா நாங்க சேர்ந்திருந்தா இவங்க வந்து கண்டிப்பா வந்து ஆட்சிக்கு யார் வரணும் வரக்கூடாதுன்ற தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருப்போம். அதனால எங்களை பிரிச்சு வைக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. அதைத்தான் அவங்க ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எந்த சண்டை சச்சரவும் இல்லாம இருந்தது. எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை பாருங்க. ஒரு ஊர்ல வந்து முத்துராமலிங்கத்தவர் படத்து மேல வந்து பெட்ரோல் குண்டு போட்டிருக்காங்க. இப்ப வந்து இந்த பிரச்சனை. அப்ப ஏன் எலெக்ஷன் நேரத்துல இதை கொண்டு வர்றாங்க? ஒவ்வொரு சாதியும் பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்கணும்னு நினைக்கிறாங்களா? திராவிட கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி மட்டும் சொல்றீங்களா, இல்ல ரெண்டு கட்சியுமே சொல்றீங்களா சார்? சார், திராவிட கட்சியில வந்து அதிமுகவை பொறுத்தளவுல அவங்க இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க சார். திமுக பொறுத்தளவுல வந்து அவங்க சமநீதி சமதர்மம்னு பேசிக்கிட்டு அவங்க பாதிப்புன்னு பார்த்தாலும் உதவி பண்ணனா கூட ஒரு சார்பா உதவி பண்ணுவாங்க. அதே போல காவல்துறை நடவடிக்கை அப்படின்னா கூட வந்து ஒரு சாதி மேல மட்டும் நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு சாதி மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆக வந்து திமுக வந்து இது வந்து ரொம்ப மோசம் சார். இப்ப வந்து நிவாரணம் அது இது ஓடி வந்து அறிவிக்கிறாங்கல்ல சார். இதுக்கு முன்னாடி நடந்த எந்த சம்பவங்களையும் இவங்க நிவாரணம் எல்லாம் ஓடி வந்து அறிவிக்கிறது கிடையாது. அவங்களும் வந்து இதெல்லாம் வந்து மீடியா லெவல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுக்கு மட்டும்தான் போறாங்க. மற்றபடி அப்பாவிகள் இறந்தது, குறிப்பிட்ட ஜாதியினர் இறந்ததுக்கெல்லாம் அவங்க போறது கிடையாது. ஒரு சில இளைஞர்கள் பார்த்தாலே தெரியலையா இவங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இளைஞர்கள் அப்படின்ட்டு? அது முன்னாடியே போலீஸ் வந்து அது போல நடவடிக்கை அவங்க மேல எடுக்கிறது இல்லையா சார்? இல்ல வான் பண்றது ஏதாவது இருக்கா சார்? அது போல ஏதாவது நடக்குதா? சார், யாருமே வந்து பிறவியில வந்து குற்றவாளின்னு சொல்ல முடியாது சார். முதல் டைம் ம். குற்றம் பண்றான் பாத்தீங்களா, அப்ப அவனை கரெக்டா கைட் பண்ணி அவனுக்கு சரியான பாதையை ஏற்படுத்தி கொடுத்தா அவன் வந்து வளர்ந்து போய்கிட்டே இருப்பான் சார். அடுத்தடுத்து குற்றம் செய்ய மாட்டான். ம். இவங்க சின்னதா வந்து குற்றம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் 17 வயசுல குற்றம் பண்றான்னு வைங்க, எப்படா 18 வயசு வரும்னு பார்த்து அவன் மேல குற்ற கேஸ் போடுறது, பொய் கேஸ் போடுறது, 5-6 கேஸ் போட்டு அவனை வாழ விடாம பண்றது, அடுத்து ஊரை விட்டு துரத்துறது. ஊரை விட்டு துரத்துற உடனே அவன் ஊரை விட்டு யார் யாரெல்லாம் துரத்தப்படுகிறார்களோ அவெல்லாம் ஒண்ணு சேர்றான் சார். ஓ, ஒண்ணு அப்படிதான். சேர்ந்துட்டு மறுபடியும் மங்களவே வழி இல்லைன்ன உடனே மறுபடியும் ஊருக்குள்ள வந்து பிரச்சனையை பண்றான். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து தவறான அணுகுமுறை. இப்ப அந்த பகுதியில வந்து பெரிய வந்து குற்றவாளிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து சிப்காட் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்து தொழில் வளர்ச்சியை கொடுத்தா இவன் வந்து திருந்திடுவான்னு சொல்றாங்க. ம். தொழில் வளர்ச்சியை கொடுத்ததுக்கு சிப்காட்டையும் கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. சரி, தொழில் வளர்ச்சி வந்துட்டு சிப்காட்ல போய் நீங்க ஒவ்வொரு நிறுவனத்திலையும் சேரணும் அப்படின்னு சொன்னா போலீஸ்ல போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொல்றீங்க. இவன் மேல வழக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க போனாதான் எல்லாரும் மேல இளைஞர் மேல வழக்கு போட்டு வச்சிருக்கீங்களே. அதாவது சிப்காட்டையும் கொண்டு வந்துருவீங்க. வேலைக்கு எடுக்கணும்னா வழக்கு இல்லைன்னு நம்ம மேல வழக்கு இல்லைன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொல்றீங்க. எல்லாரும் மேலேயும் வழக்கு போட்டு வச்சுட்டு அப்புறம் எப்படி சார் சர்டிபிகேட் கிடைக்கும்? அப்ப பழையபடி யாருமே வேலைக்கு போக மாட்டான். ஆனா சிப்காட் வந்திருக்கும். அதுல நார்த் இந்தியன் வந்து வேலை பார்ப்பாரு. இந்த சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கிறது.
இது கங்கை கொண்டான் சிப்காட்லயும் இந்த விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. சிப்காட் கொண்டு வர்றதே அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகத்தான். அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவன் திருந்தணும், குற்றம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் கொண்டு வர்றீங்க. அவன் மேல வழக்கு போட்டு வச்சுட்டு வேலை சேர விடாத அளவுக்கு போலீஸும் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் அவன் குற்றவாளியா தான் இருப்பான். அந்த பர்பஸே வந்து சர்வாகலை. இதுதான் நாங்க வன்மையா எழுதிக்கிட்டு இருக்கோம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் சார். தேங்க்யூ.